சரி, இப்போ நான் எப்படி கவுண்ட் டவுன் பண்றதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தரேன். இந்த கடிகாரத்துல நம்ம டைம் பார்க்கலாம். 12 மணிக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பட்டாசோட கயிறுக்கு நெருப்பு வைக்கலாம். அதுக்கப்புறம் லைட்ஸை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே 10லிருந்து 1 வரைக்கும் உல்டாவா எண்ணணும். 1 வந்ததும் பட்டாசு வெடிக்கும். நாம கண்ணை திறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நியூ இயர் விஷஸ் சொல்லணும். அத கேட்ட ரான்ச்சோ நாரி ரொம்பவே சந்தோஷப்படுது. இந்த நியூ இயர் தான் சிங்கராஜாவுக்கு கடைசி நியூ இயரா இருக்கும். பக்கத்து காட்டோட ராஜா கோல்டிக்கு நான் போய் சொல்லிட்டு வரேன். இப்படி பண்ணலான்னு யோசிச்சு ரான்ச்சோ நாரி கோல்டி கிட்ட வந்து அப்புறம் இப்படின்னு சொல்லுது. கோல்டி மகாராஜா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன். அதை கேட்டதும் நீங்க சந்தோஷத்துல குதிப்பீங்க. உன்கிட்ட அந்த மாதிரி என்ன செய்திருக்கு? ஒரு வாட்டியும் நீ பண்றதுனால நான் அவமானப்பட்டு அங்கிருந்து ஓடி வந்துகிட்டே இருக்கேன். அட, இந்த வாட்டி ஓடி போக வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க கேளுங்க. சரி, சொல்லு. இந்த வாட்டி இங்க காட்டுல நியூ இயர் பார்ட்டி எல்லாம் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. நைட்டு நியூ இயர் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகும். எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுவாங்க. இந்த முட்டாள் பசங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த டைம்ல அவங்க கண்ணையும் மூடிப்பாங்களாம். அதுக்கப்புறம் கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். 10 செகண்டுக்கு எல்லாரோட கண்ணை மூடி இருப்பாங்களாம். நான் என்ன சொல்றேன்னா, அந்த டைம்ல நீ சிங்கராஜாவை தாக்கி ஒரே வினாடியில கழுத்துல எப்படி அட்டாக் பண்ணோம்னா, அதுக்கப்புறம் எந்திரிச்சு கூட நிக்க கூடாது. அதுக்கப்புறம் 2வது தாக்குதல பண்ணும்போது அங்கேயே சிங்கத்தோட கதை முடிஞ்சிடணும். அத கேட்ட கோல்டி ரொம்ப சந்தோஷப்படுது. அந்த சிங்கராஜா என்கிட்ட சாவா. அதுக்கப்புறம் அந்த காட்டை நான் ஆழ்வேன். இப்படிதான் புது வருஷத்தை நம்ம சிங்கராஜாவை வச்சு கொண்டாடலாம். அது மட்டும் இல்லாம வருஷத்தோட முதல் நாள் நீங்க எங்க காட்டோட அரசனாகலாம். இந்த வாட்டி கண்டிப்பா உங்க கூடவே நான் மந்திரி மாதிரி இருப்பேன். எனக்கு தெரியும் நீ ரொம்ப ரொம்ப புத்திசாலின்னு. சரி, மறுபடியும் அந்த சிங்கராஜாவை நாம கொல்ல பார்க்கலாம்.